ரமேஷ், நான் சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப பொறுமையாக கேளு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? உனக்கு கூட இந்த விஷயம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஒரு 5-6 குழந்தைங்க காண விட்டு, இனிமேலுக்கு ஒரு குழந்தை கூட நம்ம ஊரில் காணாம போகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நீ நம்ம ஊர் பெரியவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்ககிட்ட குழந்தைய பத்திரமா பார்த்துக்க சொல்லி வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது. ஓகே? சரியா? அப்புறம் மீட் பண்ணலாம். என்னடா சொல்ற? படிச்சு சொன்னடா ஜாக்கிரதையா பார்த்து சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களா? போடா. சரி, இப்போ நீ என்ன பண்ணலாங்கிற? என்ன எனக்கு ஒரு ஆள் மேலே தானே சந்தேகமாக இருக்குது. வினோத குத்த வீரமணியால் தானே பண்ண முடியும். யார் அவனா? அவனை பிடிச்ச கண்டிப்பாக குழந்தைய காப்பாற்றிட்டானா. அவன் ஒரு ஆளு தானே அந்த தைரியம் உண்டு, வேறு யாராலையும் முடியாதுன்னு. சரிடா, அவனை பிடிப்போம். அவனை பிடிச்சி தான் குழந்தையெல்லாம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும்ல. டேய் தம்பி, வினோத் வேறுமணி பார்த்தியாடா? யார் காய் வெட்டி கட்டிட்டு பாரு அவரா? ஆமாம். இப்போ தான் அந்த சைடு போயிட்டு இருக்காரு. சரி. ஏய், யார் மல்ல வேலைக்கு பேசுகிற? யாரா நீ? அதெல்லாம் இருக்கட்டும்டா. எங்கள் ஊர் குழந்தைகள்லாம் காணும். எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எங்கள் மரியாதையாக என் குழந்தையெல்லாம் விட்டுரு. கிளம்பு நாளாக இல்லை, கிளம்பு. ஏய், குழந்தைகளை விட்டுரு. மரியாதை சொல்டா. குழந்தை எங்கடா வச்சிருக்க? இப்போ சொல்லி தொலைடா. குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. குழந்தைய நான் கடத்தலை. குழந்தைய கடத்துற அளவுக்கு நான் கேவலமாக கிடையாது. சத்தியமாக குழந்தைய கடத்தலைண்ணா. என்ன நடந்துச்சு? டேய், இவன் சொல்கிறத பார்த்தா இவனுக்கு குழந்தைக்கு அந்த சம்மந்தம் இல்லை போலக்குடா. எனக்கு என்னமோ இவன் கடத்தலன்னு தான் தோணுது. வேறு யாராடா இருக்கும்? வேறு இவனை தவிர வேறு ஆள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாதடா. உன் தங்கச்சி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. பார்த்து வீட்டுக்கு போயிட்டோம். உங்கள் அண்ணா சொல்கிறான், நான் உங்களை காப்பாற்றிட்டு வேணாம். எனக்கு மட்டும் தானே தெரியும். நீங்கள் இருக்க போகிறது இன்னும் ஒரு நாள் தான். அது வரைக்கும் யாரு கண்ணிலே மாட்டாமல் இருக்கணும். சரியா? பாய். ஏய், உனக்காச்சும் சிகரெட் வாசம் வருதா? ஆமாம்.
எனக்கு பேர் இருந்தது தெரியாதுல இப்போ பாருடா